ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம்ஸ் டு ஆலியாஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது சுத்திரியான். இது செய்கிறதுக்கு அரிசி மாவு சுடு தண்ணி போட்டு பிசைஞ்சுக்கணும். நல்லா பிசைஞ்சிக்கிட்டு கையெல்லாம் போடாதீங்க. ஒரு ஏதாச்சும் கரண்டி வச்சு பிசைஞ்சுக்குங்க. சுடு தண்ணி போட்டு பிசையணும் இல்லையா, கை சுடும். அதனால ஒரு கரண்டி வச்சு பிசைஞ்சுக்குங்க. நல்லா பிசைஞ்சிக்கிட்டு இந்த பதம் வந்துடணும். நல்லா இந்த ஸ்டேஜில் வந்த பிறகு இந்த ஷேப் பண்ணி வச்சுக்குங்க. நல்லா கையில் உருட்டி இந்த மாதிரி நசுங்கன்னா இந்த ஷேப்பில் வந்துடும். ரொம்ப ஈஸி தான், ஒன்றும் ஹார்டெல்லாம் இல்லை. நான் செய்கிறேன் இல்லை, இதே மாதிரி செய்யுங்க, சூப்பராக இருக்கும். ஈத் அன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிடுவோம். ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக. மட்டன் சுத்திரியான். இதெல்லாம் இதே மாதிரி ஷேப் பண்ணி வச்சுக்குங்க. ஷேப் பண்ணி வச்சுக்கிட்டு அப்படியே தொடர் போட்டு மாவு போட்டு அரிசி மாவு போட்டு கையில் இந்த மாதிரி பிசைஞ்சு ஷேப் பண்ணி வச்சுக்கிட்டு கொஞ்சம் தொடர் போட்டு ஆற விடுங்க. ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் இருக்கும் தொடர் போட்டால். பாருங்கள், ஷேப் எல்லாம் எவ்வளோ நல்லா அழகாக வந்திருக்குது. அப்புறம் குக்கர் வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஆயில் போடுங்க. உங்களுக்கு தேவையான அளவு, நீங்கள் எவ்வளோ மாவு எடுத்துருக்குறீங்களோ, நீங்கள் எவ்வளோ மட்டன் எடுத்துருக்குறீங்களோ அதுக்கு தேவையான அளவு ஆயில். ஆயில் ஃபஸ்ட்டு போட்டுக்கிட்டு அப்புறமா பட்டை 2, ரொம்ப எல்லாம் போடாதீங்க, சும்மா 2 துண்டு போடுங்க. பட்டை ஸ்மெல் வந்துடும். அப்புறம் 2 பச்சை மிளகா, அப்புறம் ஒரு பெரிய ஆனியனாக இருந்துச்சுன்னா ஒரு 2 போடுங்க. சின்னதாக இருந்துச்சுன்னா ஒரு 4-5 போடுங்க. ஆனியன் போட்டு நல்லா வதக்கின பிறகு நல்லா வதக்கிங்க. ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிங்க ஆனியன். அப்புறமா கல்லுப்பு போடுங்க. கல்லுப்பு போட்டால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு போட்டால் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஆனியன் போட்டு கல்லுப்பு போட்டால் கொஞ்சம் நல்லா ஃபாஸ்ட்டாக ரோஸ்ட் ஆயிரும். அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க. நல்லா வதக்கிக்குங்க. பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. அப்புறமா தக்காளி நீங்கள் சின்னதாக இருந்துச்சுன்னா ஒரு 4-5 போடுங்க. பெருசாக இருந்துச்சுன்னா பெருசாக ஒரு 3 போடுங்க. கொத்தமல்லி, புதினா, தக்காளி இது 3 போட்டு நல்லா வதக்கிக்கணும். பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. அப்புறமா மிளகாத்தூள் போடுங்க. நல்லா மிளகாத்தூள் போட்டு நல்லா கலந்துக்குங்க. நல்லா வதக்கின பிறகு நல்லா மசாலா எல்லாம் நல்லா வதக்கிக்குங்க. அதுக்கப்புறம் மட்டன் போடுங்க. சின்னதாக நான் கட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் போடுறதா இருந்தால் பெருசாக கூட போடலாம். நல்லா வதக்கிக்குங்க. இங்கே பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு.
தண்ணி சேர்த்துக்குங்க. தண்ணி சேர்த்தி கலந்து விட்டு குக்கரில் நல்லா வேக வச்சுக்குங்க. நான் எனக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி விட்டு நான் கலந்துக்கிட்டு வேக வச்சுட்டேன். பாருங்கள், நல்லா என் கறியெல்லாம் நல்லா வெந்துருச்சு. அதுக்கப்புறமா வேறு பாத்திரத்துக்கு மாற்றி நம்ம பிரியாணிக்கெல்லாம் எப்படி உல வைக்குவோம் அந்த மாதிரி தண்ணி போட்டு நல்லா கொதித்த பிறகு நல்லா கொதி வந்துடுச்சு பாருங்கள். தண்ணி போட்டு நல்லா மூடி வச்சு கொதி வந்த பிறகு ஓப்பன் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த செஞ்சு வச்சுருக்கோம் இல்லை மாவில், அது எடுத்து இது கொதி வந்த பிறகு போடணும். நல்லா கொதி வந்த பிறகு போட்டால் தான் நம்மளுக்கு நல்லா கரெக்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. இது போட்ட பிறகு கூட கொஞ்சம் கொதியெல்லாம் அடங்கும். அதுக்கப்புறமா நல்லா கொதி வந்து கொஞ்சம் வெந்துருச்சு பாருங்கள். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதுக்கு பேர் தான் சுத்திரியான். மட்டன் கறி போட்டு சுத்திரியான் செஞ்சுருக்கோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டாக. பாருங்கள், நல்லா இருக்குது. உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு அளவு. நான் சாப்பிட்டேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. சூப்பர். Thank you for watching. Subscribe, like, comments, share.